Hello viewers, welcome to Lekha's spoken English videos. In this video, I am going to teach you how to speak English fluently in a simple way. For that, we must learn more vocabularies which we will use in our daily conversation. So now let's go to learn more vocabularies which is related with our human body sounds. Let's learn another set of human body sounds. First sound in our list is கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹம் அப்படியே வாய்க்குள்ளேயே பாடிக்கிறது அதுதான் ஹம். Three forms of hums are hum, hummed, hummed. I hum myself when I take bath. நான் குளிக்கும் போது அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டே குளிப்பேன் அப்படி சொல்லலாம். ஒரு சிலர் வந்து தனியா இருக்கும்போது அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா I hum myself whenever I be alone அப்படி நீங்க சொல்லலாம். What's that strange humming sound? அது என்ன ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஹம்மிங் சவுண்ட் கேக்குறது அப்படிங்கறத what's that strange humming sound அப்படி நீங்க சொல்லலாம். Next sound in our list is என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேண்ட். பேண்ட்னா மூச்சரைக்க ஓடி வர்றது அதுதான் மூச்சரைக்கிறது அதுதான் பேண்ட். Three forms of pants are pant, panted, panted. Vishakan was panting hard after running up the staircase. விஷாகன் வந்து அந்த படியில ஓடி வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா மூச்சு வாங்கினா அதுதான் அப்படி சொல்லுது. I arrived at the top of the hill panting and covered in sweat. நான் வந்து அந்த மலையை எப்படி தெரியுமா கடந்து நான் வந்து அப்படியே வேர்க்க விறுவிறுக்க மூச்சு அரைச்சு அந்த மலை உச்சிக்கு வந்தேன் அதான் அப்படி சொல்லலாம். Next word in our list is crumble. Crumbleனா முணுமுணுக்கிறது தொணங்கிறது that is called crumbling. Three forms of crumbles are crumble, crumbled, crumbled. There is no point in grumbling about them. We are here for 1 week. அவங்கள பத்தி நம்ம பேசி ஒரு யூஸுமே இல்லை நம்ம 1 week தான் இருக்க போறோம். இங்க வந்து கிரம்பிளிங்கிறது வந்து கம்ப்ளைனிங்காவும் சொல்லலாம். அவங்கள பத்தி நம்ம பேசி ஒரு யூஸுமே இல்லை நம்ம என்ன ஒரு வாரம் தானே இருக்க போறோம் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ்லோட மீனிங் இதுதான். Why are you grumbling children? Children எதுக்கு வந்து தொணன்னு பேசி சத்தம் போடுறீங்க அதுதான் அதோட மீனிங். Next sound in our list is crack the knuckles. அப்படின்னா சொடக்கெடுக்கிறது அதான் crack the knuckles. Three forms of cracks are crack, cracked, cracked. கிராக்னா மீன் உடைக்கிறது கிராக் ஆகுறது அப்படிங்கிற மீனிங் இருக்குது. இங்க சொடக்கெடுக்கிறதுனா crack the knuckles. விஷாகன் don't crack the knuckles அப்படின்னா விஷாகன் சொடக்கெடுக்காத அப்படின்னு அர்த்தம். My mother asked me to crack her knuckles yesterday. எங்க அம்மா நான் நேத்து வந்து அவங்களுக்கு சொடக்குடுத்துட சொன்னாங்க அப்படிங்கறதா அதோட மீனிங். Next sound in our list is என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Whisper. Whisperனா குசு குசுன்னு பேசுறது. Three forms of whispers are whisper, whispered, whispered. அதான் three forms. She leaned over and whispered something in his ear.
அவன் மேல சாஞ்சிட்டு என்னமோ குசு குசுன்னு அவ காதுல சொன்னாங்க. அதுதான் அதோட மீனிங். Where are the toilets? She whispered. அப்படின்னா நார்மலா வந்து நம்ம கிரௌடட் ஏரியால இருக்கும்போது எங்க டாய்லெட் அப்படின்னு கேட்கறது அப்படிதான் கேட்போம். அப்படியே அவ கேட்டா. அவ வந்து எங்க டாய்லெட் அப்படிங்கறத she whispered அப்படின்னா குசு குசுன்னு கேட்டா அப்படிங்கறதா அதோட மீனிங். What are you two girls whispering about? என்ன ரெண்டு கேர்ள்ஸ் ரெண்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதா what are you two girls whispering about? Next sound in our list is என்னன்னு கேட்டிருப்பீங்க snap. snapனா சொடக்கு போடுறது. 3 forms of snaps are snap, snapped, snapped. Stop it. I don't like snap your fingers at me like this. இதோட நிறுத்திக்க. இது மாதிரி சொடக்கு போடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படிங்கறதா அதோட மீனிங். She was snapping her fingers in time with the music. மியூசிக்கோட அப்படியே ஒரு சிலர் ஸ்னாப் சொடக்கு போட்டுக்கிட்டே பாடிட்டு இருப்பாங்க இல்லையா, மியூசிக் ஏத்த மாதிரி சொடக்கு போடுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பொண்ணு வந்து மியூசிக் ஏத்த மாதிரி சொடக்கு போட்டாங்க அப்படிங்கறதா அதோட மீனிங். நெக்ஸ்ட் சவுண்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க கிகிள். கிகிள்னா சில்லியா லாஃப் பண்றது, சிரிக்கிறது, சில்லியா சிரிக்கிறது, அதான் கிகிள். 3 forms of giggles are giggle, giggled, giggled. What are you giggling about? Have I said something funny? எதுக்கு இப்ப சில்லியா சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது ஃபன்னியா சொல்லிட்டேனா அப்படிங்கறத அப்படி சொல்லலாம். Second example. When she suddenly started to sing, we all looked at each other and started to giggle. அவ சடனா பாட ஆரம்பிச்சோடனே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறதா அதோட மீனிங். நெக்ஸ்ட் சவுண்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்னிஃப். ஸ்னிஃப்னா முகர்ந்து பார்த்தல் இல்லைன்னா மோந்து பார்க்கறது அப்படின்னு நம்ம சொல்லும் கலோக்கியலா. 3 forms of sniffs are sniff, sniffed, sniffed. நான் சாக்ஸ் மோந்து பார்த்தேன், அது துவைக்கலாமா வேணாமா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா I sniffed my socks to see if they needed washing. அவளுக்கு பூவை மோந்து பார்க்கறது பிடிக்கும், அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா she loves sniffing flowers. Next sound in our list is என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படின்னா சத்தம் போடாத அப்படிங்கிறதுக்கான யூஸ் பண்ற சவுண்ட். 3 forms of shush are shush, shushed, shushed. Shh. I want to listen to the news. You are too loud. நான் நியூஸ் கேட்கணும், கொஞ்சம் நீ அமைதியா இரு அப்படிங்கறத அப்படி சொல்லலாம். My teacher put a finger to her lips to shh us. டீச்சர் வந்து வாயில விரல வச்சு எங்களை அமைதியா இருன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கறத அப்படி சொல்லலாம். In our list is என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க smack your lips அப்படின்னா சப்பு கொட்டி சாப்பிடுறது. 3 forms of smacks are smack, smacked, smacked. He smacks his lips whenever he eats ice cream or cake. அப்படியே உதட்ட வச்சு நல்லா சப்பு கொட்டி சாப்பிடுவான் அவன் எப்பெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் அல்ல கேக் சாப்பிடும் போது அப்படிங்கறத இப்படி சொல்லலாம். I smacked my lips after eating my favorite biryani. நல்லா நான் நாக்க வச்சு சொலட்டி அப்படியே டேஸ்ட் ரசிச்சு ருசிச்சு நான் சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ரசிச்சு ருசிச்சு நல்லா அத என்ஜாய் பண்ணேன், சப்பு கொட்டி சாப்பிட்டேன் அப்படிங்கறத I smacked my lips after eating my
favorite biryani. Next sound in our list is என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க sigh. Sighனா ஆழ்ந்த பெருமூச்சு விடுறது. Three forms of sighs are sigh, sighed, sighed. We heaved a sigh of relief after hearing puppy's sound back. நாங்க அப்படியே ரொம்ப பப்பியோட சவுண்ட திரும்ப கேட்ட உடனே அப்படியே ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். She sighed deeply and sat down. அப்படியே உசப்பாடன்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துட்டா. அத இப்படி சொல்லலாம். Let me end of my session as of now. I hope you have all learned human body sounds part 1 and part 2. Keep learning, keep rocking. I will catch you in the next session. Until then, bye bye. Take care. Have a nice time.